ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆப்ஷன் ப்ரீக்ஸ் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரியாத ஒரு சில புது விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குது. ரீசெண்ட்லி சில பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தாங்க புரிஞ்சு நிறைய மக்கள் ஐவியை இந்தியா விக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு. ரெண்டுமே வாலட்டிலிட்டிக்கு ரிலேட்டடான கான்செப்ட் தான். ப்ளஸ் இந்த அப்ரிவேஷன் வேறு இருக்குல்ல, அதாவது இந்த ஷார்ட் ஃபார்ம் ஐவி அப்படின்னு கரெக்டாக இருக்குது இந்தியா விக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது நேச்சுரலி எல்லோரும் பண்ணுறது தான். பரவாயில்லைங்க, இன்னி வரைக்கும் தப்பாக நினச்சிட்டு இருந்தாலும் ஓகே. பட் இனிமேல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஐவினா இந்தியா விக்ஸ் இல்லைங்க. ஸோ ஐவினா இம்ப்ளைட் வாலட்டிலிட்டின்னு அர்த்தம். ஸோ இந்தியா விக்ஸில் விக்ஸ்னாலே ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஃபார்ம் தாங்க. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அதை தான் விக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா விக்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோவை போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிச்சுட்டு வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் இந்த பேசிக் டிஃப்ரென்சஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஐவியை பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டினா எக்ஸ்பெக்டட் வாலட்டிலிட்டி ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் தாங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு ஐவி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா அது மொத்தமாக நிஃப்டிக்கு ஓவராலாக நிஃப்டிக்கு டோட்டலாக இந்த இந்தியா விக்ஸ் பொருந்தும். ஆனால் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டினா ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் ஒவ்வொரு கால் ஆப்ஷன் ஒவ்வொரு புட் ஆப்ஷன் ஒன்னொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான ஐவிஸ் இருக்குங்க. அதே மாதிரி இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க. அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதுக்கெலாம் மட்டும் இல்லை. ஸோ ஸ்டாக்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ரிலையன்ஸ், HDFC, TCS, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஐவி இருக்கும். ஆனால் இந்தியா விக்ஸ் அப்படி இல்லைங்க. நிஃப்டி 50க்கு மட்டும்தான். மற்ற பேங்க் நிஃப்டிக்கோ இல்லை ஸ்டாக்ஸுக்கோ அதெல்லாம் கிடையாது. ஐவி எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆப்ஷனோட அந்த ப்ரைஸை வச்சு தாங்க டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்தியா விக்ஸை மல்டிபிள் நிஃப்டி ஆப்ஷன் ஐவிஸ் வச்சு தாங்க ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் பண்ணி டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற ஸ்டாக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி அந்த ஐவிஸ்லாம் கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. நிஃப்டிக்குன்னு ஒரு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி மட்டும் ஒரு கால்குலேஷன் பண்ணி கொண்டு வராங்க இந்தியா விக்ஸை. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரையில் மட்டும் இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியும் இந்தியா விக்ஸும் ஓரளவுக்கு கோரிலேட்டட் தான். பட் ரெண்டுமே வேறு தான். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எதை மெஷர் பண்ணுது? வாலட்டிலிட்டி இன் ஒன் பர்டிகுலர் ஆப்ஷனுங்க. ஸோ அதை மட்டும் தான் மெஷர் பண்ணும். ஆனால் இந்தியா விக்ஸ் எதை மெஷர் பண்ணுதுன்னா ஓவராலாக மார்க்கெட் ஃபியர் எப்படி இருக்குது மக்களோட மத்தியில். ஸோ பயம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் இந்தியா விக்ஸ். இது டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. ஆனால் இந்தியா விக்ஸ் இந்த மார்க்கெட் வைட் ஃபியர் இருக்குல்ல, ஸோ அது ஓவராலாக ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இது சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐவியும் விக்ஸும் எப்பவும் சேர்ந்து மூவ் ஆகுமா ஒரே டைரக்ஷனில் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டைமில் மட்டும்தாங்க ஆகும். பிஃபோர் மேஜர் ஈவெண்ட்ஸ் லைக் பட்ஜெட், எலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி குளோபல் கிரைசிஸ் ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், ஸோ ஸ்டாக்ஸ்லேயும் அப்படியே பயங்கரமாக ஐவிஸில் இன்க்ரீஸ் ஆகும், இந்தியா விக்ஸும் ரைஸ் ஆகுங்க. அதே மாதிரி ரொம்ப காமான பீரியட்ஸில் ரெண்டுமே அப்படியே ஃபால் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன், இப்போது ரிலையன்ஸ்க்கோ HDFCக்கோ ஏதாவது ரிசல்ட் சீசன் வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ரிலையன்ஸோட ஐவி மட்டும்தாங்க இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்தியா விக்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது குட் நியூஸோ பேட் நியூஸோ இருந்துச்சுன்னா அந்த ஐவி இன்க்ரீஸ் இந்தியா விக்ஸை ஒன்றுமே பண்ணாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் ப்ரைஸஸ்லாம் டிரைவ் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஸோ அதை பிளாக் ஷோல்ஸ் மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா வச்சு தான் எல்லா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே அந்த ப்ரைஸஸ்லாம் நிர்ணயிக்கப்படுது. அதுக்கான ஃபார்முலா தாங்க இது. ஆனால் இதெல்லாம் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறதில்ல, பயப்படாதீங்க. எனக்கும் இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் பயங்கர ஹை லெவல் மேத்தமெட்டிக்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனால் இங்கே என்னெல்லாம் வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். சீனா இந்த கால் ஆப்ஷன் ப்ரைஸ் இது எப்படி வருதுன்னா இந்த SKRTN இதெல்லாம் வச்சு கொண்டு வராங்க. கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னது, அப்புறம் நம்ம நாட்டில் ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, அப்புறம் டைம் டு மெச்சூரிட்டி அப்படின்னா என்னென்னா ஸோ இன்னும் எக்ஸ்பைரிக்கு எவ்வளோ டேஸ் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ங்க அது. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டாங்க. ஆனால் இந்த சிக்மா இருக்குல்ல, ஸோ இதை சிக்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ இந்த இதை வந்து அவங்க வந்து இங்கே போடலை. அந்த சிம்பிள் தாங்க ஐவி, அதாவது இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் வேரியபிள்ஸுங்க இந்த ஃபார்முலாவில். ஆனால் இதை வந்து டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, இன்டைரக்டாக தான் கண்டுபிடிக்க முடியுமா. ஸோ அதாவது இந்த ஆப்ஷன் ப்ரைஸை வச்சு தான் இதையே டிரைவ் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி வந்து டைரெக்டாக அப்சர்வ் பண்ண முடியாது. ஆனால் இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, மிச்ச 5 இன்புட்ஸ் வந்து இருக்குல்ல இந்த பிளாக் ஸ்கோல்ஸ் மெத்தடில், ஸோ அதெல்லாம் வச்சு தான் இந்த ஐவி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து இன்டைரக்டாக நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அந்த ஆப்ஷனோட மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்கும்ல, ஸோ அதை நம்ம பிளாக் ஷோல்ஸ் ஃபார்முலாவில் போட்டு பேக் சால்வ் வந்து பண்ணணும் இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களே ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கிறது பேர் ஐட்ரேட்டிவ் சர்ச் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸ்க்கு டாலர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் வந்து. நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த இடத்துல ஆப்ஷன் ப்ரைஸை நம்ம என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்மாவில் ஒவ்வொரு வேல்யூவாக போட்டு பார்க்கணுங்க. 5, 10, 15 அப்படின்னு போட்டு பார்த்து அப்புறம் எது இந்த ஃபார்முலாவில் கரெக்டாக செட் ஆகுதோ ஸோ அந்த மாதிரி தான் அந்த சிக்மா வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேராகிராஃபை நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தாங்க. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா உங்களுக்கு தெரியும், சும்மா ஒவ்வொரு வேல்யூஸாக போட்டு பார்த்து அப்புறம் எது செட் ஆகுதோ அதை வந்து எடுப்பாங்க. வேறு ஒரு சில மெத்தட்ஸும் இருக்குது இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ஐட்ரேட்டிவ் சர்ச் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஐவிங்கிறது ஆப்ஷன் ப்ரைஸிங் ஃபார்முலாவில் இருக்குது. ஆனால் இந்த ஐவியால் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து வரல, ஆப்ஷன் ப்ரைஸை வச்சு தான் இந்த ஐவியே வருது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ஐவி வந்து ஸ்பைக் ஆகுதுன்னா அது வந்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் ஸ்பைக் ஆகிறதுனால தாங்க ஐவி வந்து ஸ்பைக் ஆகுது. ஸோ ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியமை வச்சு தான் நம்ம வந்து ஐவி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறது ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் தாங்க. அந்த ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த ஐவியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆப்ஷன் ப்ரீமியம் முதல்ல ஏன்டா இன்க்ரீஸ் ஆகுது, இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி ரிசல்ட் டைமில் மெயினாக ஆகும். ரிசல்ட் டைமில் உங்களுக்கு தெரியும் கண்ணா பின்னான்னு பயங்கரமாக ஸ்பெக்குலேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப அக்ரெசிவாக ப்ரைஸஸ் மேலே ஆர் கீழே வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அப்போ வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஸ்டாக்கில் ஒரு இடத்துல ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சுன்னா செல்லர்ஸ் வந்து அதிகமான ப்ரீமியம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஏன்னா ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்ட் வந்து வேணும்ல. ஸோ அதனால் ப்ரீமியம்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அப்படியே நீங்கள் இன்சூரன்ஸ் ஃபீல்டு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த ஆப்ஷன் செல்லிங்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக அந்த ப்ரீமியம்ஸ் வந்து கூடிட்டே போகும். ஸோ அதனால தாங்க ஏஜ் கூட ப்ரீமியம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் சரி, லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் சரி. ஸோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கிற ஒருத்தர் வந்து ஸ்மோக்கராக இருந்தாங்கன்னா இன்னும் ப்ரீமியம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன் மோசமாக போகிறதுக்கோ இல்லை இறக்கிறதுக்கோ வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரீமியம்ஸ் ஜாஸ்தி கேட்பாங்க. ஸோ இதுதான் ரிஸ்க் ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே தாங்க இந்த ஆப்ஷன் செல்லிங்லேயும் நடக்குது. இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் எக்கனாமிக் நியூஸ், அதாவது இந்த ஃபெட் ரேட் டெசிஷன்ஸ், இந்த இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வரும்போது, பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, எலெக்ஷன், வார், பாலிசி சேஞ்சஸ், நம்மளுக்கு இந்த February 1 நடத்துகிறாங்கல்ல பட்ஜெட் டேன்னு, ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸுங்க. என்றைக்கெலாம் ஐவிலாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுதோ, ஏதோ ஒரு அன்சர்டினிட்டி இந்த மார்க்கெட், அதாவது இந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த கொரோனா அப்படிப்பட்ட டைம்லேயும் இந்த ஐவிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ரிஸ்க் இருக்கிறதுனால ப்ரீமியம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரீமியம்ஸ் இன்க்ரீஸ் ஆன உடனே அந்த ஃபார்முலா படி ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஐவி எப்போ டிக்ரீஸ் ஆகும், அந்த ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து முடிஞ்ச உடனே ஒரு ஐவி க்ரஷ் வந்து நடக்கும். ஸோ இதனால தாங்க நிறைய செல்லர்ஸ் வந்து இந்த ரிசல்ட் சீசன் அப்போலாம் ட்ரேட்ஸ் வந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி ஐவி இன்க்ரீஸ் ஆகிருந்தனா செல்லர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. ஆனால் பையர்ஸ்க்கு வந்து ரொம்ப கெடுதல். ஏன்னா ஒரு 20,000 ப்ரீமியம்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 25,000 30,000 இருக்கலாங்க அந்த ரிசல்ட் டேக்கு முந்தின நாள். ஸோ நிறைய ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் கூட சும்மா போய் ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ரிசல்ட் அப்போ, பட்ஜெட் அப்போலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க. ஏன்னா அந்த ரிசல்ட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் செகண்ட் வந்து டக்குன்னு ஐவிஸ்லாம் கிராஷ் ஆகும். நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண டைரக்ஷன்லேயே தான் மார்க்கெட் கொஞ்சம் லைட்டாக மேலேயோ கீழேயோ போயிட்டு இருந்துச்சின்னு வைங்களேன், நீங்கள் ஸ்டில் லாஸில் தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த டைமில் ஐவிஸ்லாம் டக்குன்னு கிராஷ் ஆனதுனால ஆல்ரெடி ப்ரீமியம்ஸ்லாம் ரொம்ப கிராஷ் ஆயிரும். ஸோ நீங்கள் நினச்ச மூமெண்ட் வந்து அந்த ஆப்ஷன் ப்ரைஸஸில் இருந்திருக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி வச்சுருக்கீங்க.
ஆப்ஷன் பையிங் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நீங்கள் வந்து போகணும். இல்லைனா ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடியே பை பண்ணால் கூட ஓகே. ஆனால் அந்த ஈவெண்ட் டைமில் வந்து நீங்கள் பை பண்ணுறது தான் தப்பு. ஸோ இதனால தான் என் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பட்ஜெட் டே அன்றைக்கெலாம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்லாம் தயவு செஞ்சு போய் ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. செல்லிங் பண்ணுறவங்களா இருந்தனா என்னமோ பண்ணுங்கள். பையிங்லாம் ஸ்ட்ரிக்ட்லி பண்ணாதீங்க. அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஸ்பீச்சை முடித்ததுக்கப்புறம் ஒரு ஐவி க்ரஷ் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரீமியம்ஸ்லாம் டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக வேணால் ஆப்ஷன் பையிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கெலாம் இதுதாங்க ரீசன். ஸோ அந்த ஐவி இன்க்ரீஸ்டாக இருக்கிற டைமில் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ ஐவி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த டைம்லலாம் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். லிட்ரலி இதுக்காக மட்டும்தாங்க இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் யூஸ் ஆகுது. ஹவு த மார்க்கெட் வியூஸ் வேர் வாலட்டிலிட்டி ஷுட் பி இன் த ஃபியூச்சர். ஸோ இப்போ ஃப்யூச்சரில் வாலட்டிலிட்டி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் டிசைட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இதுக்கும் டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் கேட்டதே இந்த பாயிண்ட் தான். அதனால தாங்க இந்த வீடியோவை மெயினாக போட்டேன். ஸோ இதை வச்சு மார்க்கெட் டைரக்ஷனெலாம் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாதுங்க. இங்கே பாருங்கள், ஹவெவர் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி டஸ் நாட் ஃபோர்காஸ்ட் த டைரக்ஷன் இன் விச் அண்ட் ஆப்ஷன் இஸ் ஹெட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டான். இதுக்கும் எந்த டைரக்ஷனில் ஏறுதா இறங்குதான்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதை வச்சு எந்த அளவுக்கு வயலண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க நான் அப்போல மென்ஷன் பண்ணியிருந்த பாயிண்ட். ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் ஹையர் ப்ரீமியம்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க டியூ டு இன்க்ரீஸ்ட் ரிஸ்க்னால. இதனால் மோர் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ஆட் ஆகுங்க ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம்க்கு, அதாவது டைம் வேல்யூ. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் ப்ரீமியமில் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அதாவது டைம் வேல்யூன்னு இன்னொன்று இருக்குங்க. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து எப்போவுமே சேம் தான், அது வந்து மாறவே மாறாது. ஸோ இந்த ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து கொஞ்சம் ஏறிச்சின்னு வைங்களேன். எந்த இடத்துல சேர்க்க முடியும்? இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து சேமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ இந்த டைம் வேல்யூவில் தாங்க நம்ம வந்து சேர்த்துக்க முடியும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆனதை இதில் தான் சேர்த்துப்பாங்க. அதனால் டெம்ப்ரரியாக டைம் வேல்யூ வந்து கூட இருக்குங்க. ஸோ அந்த ஐவிஸ்லாம் க்ரஷ் ஆனவுடனே டக்குன்னு அந்த டைம் வேல்யூலாம் கொஞ்சம் டீகே ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரீமியம்ஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ அதான் ஐவி டிக்ரீஸ் ஆகிறப்ப ஆப்ஷன்ஸ் லூஸ் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் தாங்க ரொம்ப நடக்கும். ஸோ ஏடிஎம் அண்ட் ஐடிஎம்லலாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஓடிஎம்மை பொறுத்தவரை ரொம்ப கொடூரமாக நடக்குங்க இந்த ஐவி க்ரஷ். ஸோ அதனால தான் எப்பவும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் டைம் டிகேவும் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ஐடிஎம்லலாம் டைம் டிகே வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன்ஸ். ஸோ அப்புறம் ஐவி ரேங்க்லாம் ஒன்று இருக்குங்க. ஸோ இது வந்து கரண்ட்லி இருக்கிற ஐவிக்கும் ஸோ பாஸ்ட் 1 இயர்க்கான ஐவிக்கும் ஒரு கம்பேரிசன் வந்து பண்ணி பார்க்குற மாதிரி. ஸோ அதாவது லாஸ்ட் 52 வீக்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் டேட்டானா என்ன அர்த்தம்? லாஸ்ட் 1 இயரோட ஆவரேஜாக ஐவி எப்படி இருந்துச்சோ ஸோ அப்போ உள்ளதுக்கும் கரண்ட்டாக இருக்கிற ஐவிக்கும் கம்பேரிசன் வந்து எடுத்து பார்த்து முந்தி இருக்கிறத விட இப்போ கம்மியாக இருக்கா கூட இருக்கான்னு ஓரளவுக்கு மெஷர் பண்ண ட்ரை பண்ணுறது தாங்க இந்த ஐவி ரேங்க். ஸோ இது வந்து 0 to 100 வர பர்சன்டேஜ் வைஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ 50 வந்து மிட் பாயிண்ட்டாக வச்சுக்கிறாங்க. இந்த நம்பர் வந்து 50க்கு கீழே இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தங்க. ஸோ லாஸ்ட் 52 வீக்ஸை விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ 50க்கு மேலே இருந்துச்சுன்னா கடந்த 1 இயரை விட இப்போ கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வச்சு ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமா இல்லை ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு தாங்க. ஸோ ஏன்னா ஐவி ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்குலாம் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். ஸோ ப்ரீமியம்ஸ்லாம் கூட இருக்க நம்ம போய் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய செல்லர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. ஸோ அதே மாதிரி ஐவி ரேங்க் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ஸோ சீப்பாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து அது நல்லா இருக்காது, ஆப்ஷன் பை பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். அதனால் எப்போ ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் எப்போ ஆப்ஷன் செல்லிங் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறதுக்கு தாங்க இந்த ஐவிலாம் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐவி பர்சன்டேல்னு ஒன்று இருக்குங்க. இதுவும் கரண்ட்டாக இருக்கிற ஐவியும் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூஸையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்குறது தான். ஸோ ஆனால் பர்சன்டைல் வைஸ் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ கரண்ட்டாக ஒரு ஸ்டாக் வந்து 75th பர்சன்டைலில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா 75% ஆஃப் த டைம் இன் தி பாஸ்ட் இந்த ஐவி வாஸ் லோயர் தேன் இட்ஸ் கரண்ட் லெவல். போன வருஷத்தில் 75% ஆஃப் த டைம்ஸ் வந்து இப்போ இருக்கிறத விட கம்மியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஐவி பர்சன்டைல் வந்து 80க்கு மேலே இருந்துச்சுன்னா பயங்கர அதிகம் அப்படிங்கிறாங்க. 20க்கு கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மி.
ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஐவி பற்றி ஜென்ரலாக ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஸோ இதை வச்சு ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாமா இல்லை பையிங் பண்ணலாமான்னு மட்டும்தாங்க டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இதை வச்சு டைரக்ஷன் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எஸ்பெஷலி இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கு இது வந்து சுத்தமாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இது எல்லாமே பார்க்குறது வந்து பொசிஷனல் ட்ரேட்ஸும் ஸ்விங் ட்ரேட்ஸும் எடுக்கிறவங்களுக்கு தாங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் ஆப்ஷன்ஸில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு, ஈக்விட்டி கேஷ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் இல்லைங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுவும் பல்காக ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் வச்சு பண்ணுறவங்க வந்து ஸோ இந்த டைமில் ஆப்ஷன் செல்லிங்கில் இறங்கலாமா, ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணலாமா அப்படின்லாம் கொஞ்சம் வந்து யோசிக்கிறதுக்கு அது வந்து அதுவும் அப்போ கூட லைட்டாக தாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயங்கர யூஸ்ஃபுல்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக ஸோ இதை போய் நோண்டி பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. லைட்டாக என்ன ஏதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுங்க. ஏன்னா என்கிட்ட கேட்ட நிறைய பேர் வந்து இன்ட்ராடே பிளேயர்ஸ் தான். ஸோ இன்ட்ராடேக்கு இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா ஆப்ஷன் பையர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதில் வந்து இதுதாங்க. இன்ட்ராடேக்கு இது லிட்ரலி 1% கூட யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் இந்த ஐவி இன்க்ரீஸ் ஆகிற டைம், அந்த ஈவெண்ட் டைம்ஸ்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு மட்டும்தாங்க யூஸ்ஃபுல். மற்றபடி இந்த வேல்யூஸ்லாம் வச்சு நம்மளோட ட்ரேடிங் என்ட்ரிஸ்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காதுங்க. இன்ட்ராடே மூமெண்ட்ஸ் பொறுத்தவரை ப்ரைஸ் ஆக்ஷன் அப்புறம் உங்களோட ட்ரேடிங் மெத்தட் இதில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் இந்த ஐவி, அதுக்கப்புறம் நிறைய பேர் ஓஐஸ்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐவி, ஓஐஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் இன்ட்ராடேல பெருசாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஓஐஸ் கூட ரொம்ப ரேர்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாங்க. ஒரு 5 to 10% எப்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் இந்த ஐவிஸ் வந்து சம்மந்தமே இல்லை. உங்களில் யாராவது பெரிய லெவலில் பொசிஷனல் ட்ரேட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் செக் பண்ணுறீங்களா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத உங்களோட கருத்தை வந்து ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் வந்து பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.